சொந்த அணியின் ரசிகர்களின் உயிரை பறித்த ஆர்சிபி அணிக்கு நிரந்தர தடை விதித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட பிசிசிஐ. வதந்தி என்று நினைத்தவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த இந்திய கிரிக்கெட் வாரியம். அதாவது, நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர் என்பது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடந்துள்ளது. இந்த தொடர் நடைபெறும்போதுதான் பல பிரச்சனைகள் என்றால், நடந்து முடிந்த பிறகும் பிரச்சனைகளின் தீவிரம் அதிகரித்திருக்கிறது. ஆமாங்க, இந்த வருட ஐபிஎல் தொடர் தொடங்கி பாதி போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் 10 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்டது. இதுபோல ஒரு சம்பவம் ஐபிஎல் வரலாற்றில் நடப்பது இதுவே முதல் முறை. அதனைத் தொடர்ந்து மீண்டும் சிறப்பாக நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் இறுதிப் போட்டி வரை வந்து இறுதிப் போட்டியில் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி 18 வருட சோகத்துக்கு முடிவும் கட்டியது ஆர்சிபி அணி. இப்படியாக இந்த வருட ஐபிஎல் சீசன் சந்தோஷமாகத்தான் முடிந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நாட்கள் கூட நீடிக்கவில்லை. அதற்கு காரணம், ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிய ஆர்சிபி அணி அதை கொண்டாடும் விதமாக கர்நாடகா முழுவதும் ரோடு ஷோ நடத்த முடிவு செய்து அதற்கான அனுமதியும் கேட்டது. ஆனால் அதற்கு முதலில் அனுமதியை மறுத்த காவல்துறையை கர்நாடகாவின் முக்கிய அரசியல்வாதிகளை வைத்து ஊர்வலத்திற்கான அனுமதியை வாங்கியது ஆர்சிபி நிர்வாகம். அதன் பின்னர் ஐபிஎல் கோப்பையை கையிலேந்தி ஊர்வலம் நடத்திய ஆர்சிபி அணியின் அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 ரசிகர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுபோக 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகின்றனர். மேலும் உயிருக்கு போராடி வந்த 50க்கும் மேற்பட்ட ரசிகர்களின் மேலும் சிலர் மரணமடைந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதே சமயம், இப்படியாக கர்நாடகா முழுவதும் ஆர்சிபி ரசிகர்களின் மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அதே வேளையில் ஆர்சிபி அணியோ அதை கொஞ்சம் கூட கருதாமல் அவர்களது கொண்டாட்ட வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இதனால் கடுப்பான ஆர்சிபி ரசிகர்கள் சொந்த அணி மீதே வன்மத்தை கக்கினார்கள். அதன் பிறகு இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க, இதனால் ஆர்சிபி அணி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரபலங்கள் பலரும் போர்க்கொடி தூக்கினார்கள். அதன் விளைவு இப்போது ஆர்சிபி அணி ஒட்டுமொத்தமாக ஐபிஎல்லிலிருந்தே வெளியேற இருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. அதாவது, இதுபோல பிரச்சனைகள் நடக்கும் என்றுதான் காவல்துறை இந்த ஊர்வலத்திற்கு அனுமதியை மறுத்தது. ஆக, அவைகளையும் மீறி ஊர்வலத்தை நடத்தி அப்பாவி ரசிகர்களின் உயிரை பறித்திருக்கிறது ஆர்சிபி. இந்த காரணத்தால் ஆர்சிபி அணியை இனிமேல் ஐபிஎல்லில் விளையாட அனுமதிக்க கூடாது என்றும் கோரிக்கைகள் எழுந்தது. அந்த கோரிக்கைகள் குறித்து இன்று முழுவதும் செய்திகளும் வெளியாகி வந்தது. ஆனால் திடீரென அப்படிப்பட்ட செய்திகளை தற்போது உறுதி செய்துவிட்டது பிசிசிஐ. ஆமாங்க, இப்போது ஆர்சிபி அணிக்கு நிரந்தர தடை விதிக்க பிசிசிஐ முடிவு செய்திருக்கிறது. அதற்கு காரணம், ரசிகர்கள் இல்லை என்றால் ஐபிஎல்லுக்கு மதிப்பில்லை. ஆகவே ரசிகர்களின் உணர்வை மதித்து ஆர்சிபி அணிக்கு நிரந்தர தடை விதிக்க பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது. இந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆர்சிபி அணியின் இத்தகைய மோசமான செயல்களுக்கு தக்க பாடமாக அமைய உள்ளது. மேலும் இப்படி செய்வதால் ஐபிஎல் மீது ரசிகர்கள் மத்தியில் மேலும் ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும். ஆகவேதான் இத்தகைய முடிவுகளை அதிரடியாக எடுத்துள்ளது பிசிசிஐ. சரி, நீங்கள் சொல்லுங்கள், பிசிசிஐ எடுக்கப் போகும் இத்தகைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.